எந்த வெண் வரைபடம் நாற்கரம் செவ்வகம் சதுரம் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டுறாங்க. அதாவது கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல கொடுத்துருக்க 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் அந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். கொஸ்டின்ல நாற்கரம் செவ்வகம் சதுரம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க சதுரம். சதுரத்தினோட சி கொடுத்துக்கிறாங்க. ஒரு சதுரம் பார்த்தோம்னா செவ்வகமா இருக்கலாம். அதே மாதிரி இது ரெண்டுமே பார்த்தோம்னா நாற்கரத்துக்குள்ள வரும். நாற்கரம்னா ஏ, சரிங்களா? அப்போ இதுக்கு பொருத்தமா ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் வட்டம் முக்கோணம் கோணம் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கும் கேட்டாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அது எந்த வெண் வரைபடம் மருத்துவர் நோயாளி இந்திய குடிமகன் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கும் கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துரு 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் மேல கொடுத்துரு 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். மருத்துவர் நோயாளி இந்திய குடிமகன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்திய குடிமகன் ஒரு மருத்துவராகவும் இருக்கலாம், ஒரு நோயாளியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பொருத்தமா ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் பொறியாளர் பெண்கள் இந்தியர்கள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டுருக்காங்க. இதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. எந்த வெண் வரைபடம் கிராம மக்கள் படித்த மக்கள் திறமையான மக்கள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல கொடுத்துரு 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். கிராம மக்கள் படித்த மக்கள் திறமையான மக்கள். ஃபர்ஸ்ட் கிராம மக்கள் படித்த மக்களாகவும் இருக்கலாம், திறமையான மக்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி படித்த மக்கள் கிராம மக்களாகவும் இருக்கலாம், திறமையான மக்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி திறமையான மக்கள் படித்த மக்களாகவும் இருக்கலாம், கிராம மக்களாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு பொருத்தமா ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் மருத்துவர் அரசியல்வாதி ஆண்களிடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கும் கேட்டுறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங் டைஸ்ல அதாவது பகடையில அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டுருக்காங்க. ஸோ இங்க ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, 3 பகடை கொடுத்துருக்காங்க. அந்த பகடையில ஒவ்வொரு பகடையிலையும் கே எல் எம் என் ஓபின்னு இந்த மாதிரி லெட்டர்ஸ் இருக்கும். அதாவது மொத்தம் பகடையில 6 பக்கம். ஸோ 6 பக்கமும் ஒவ்வொரு லெட்டர் இருக்கும். அதுல எம்முக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. அதுல கே எல் எம் என் ஓபி. ஸோ இந்த மாதிரி 6 லெட்டரும் ஒவ்வொரு பாடையிலுமே இருக்கும். இந்த ஒவ்வொரு பாடையிலுமே இந்த 6 லெட்டர் இருக்கும். அதுல எம்முக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து என்ன லெட்டர் வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் பாருங்க, எம் எங்க இருக்குது, இதுல இருக்குது. ஸோ இந்த லெட்டர்ல எம்மை தவிர மற்ற ரெண்டு லெட்டரையும் பாருங்க கேஓ. ஸோ மற்ற 2 டைஸ்ல இந்த கேஓ அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்குது. இந்த டைஸ்ல இருக்கு, இதுல இல்லை, இதுல இருந்து ஓ இல்லை. ஸோ அப்ப இந்த டைஸ் மட்டும் எடுத்துக்காங்க. ஸோ இந்த கேஓ அதே மாதிரி இங்க கேஓ அதை விட்டுருங்க. அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குது, என் இருக்குது. அப்ப இந்த எம்முக்கு ஆப்போசிட்டா என் வரும். இது என்னுக்கு கேட்டாங்களா என்னுக்கு ஆப்போசிட்டா எம் வரும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸும் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ அங்க ஒரு 3 டைஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைஸ்லையும் ஒவ்வொரு பக்கம் அதாவது ஏல இருந்து எஃப் வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கும். அதுல ஏக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்கறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாலும் நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல 3 பகடைகள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பகடையிலையும் ஏல இருந்து எஃப் வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கும். ஸோ அதுல ஏக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ நமக்கு தேவை ஏக்கு ஆப்போசிட்டா ஏ எங்க இருக்குது, இங்க இருக்குது. ஸோ ஏவை விட்டுட்டு மற்ற பாருங்க பிசி. ஸோ இங்க இருக்கிற 2 டைஸ்ல எந்த டைஸ்ல பிசி இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க பி இருக்குது, இங்க சி இருக்குது, இங்க சி மட்டும் தான் இருக்கு, பி இல்லை. அப்ப இந்த டைஸ் மட்டும் எடுத்துக்காங்க. இதுல பி சி விட்டுடுங்க, மற்றது என்ன இருக்குது, இ மட்டும் இருக்குது. ஸோ அப்ப ஏக்கு ஆப்போசிட்டா இங்க என்ன இருக்குது, இ வரும். ஏக்கு ஆப்போசிட்டா இ வரும், இக்கு ஆப்போசிட் கிட்டாங்களா ஏ வரும். ஸோ அப்ப ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் கியூப் அண்ட் டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம் கேட்டுருக்காங்க. ஸோ இங்க ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 6 பக்கம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். அந்த பேப்பர் கட்டை கியூபா மடக்கணுமா, கியூபா ஃபோல்ட் பண்ணா அதுல எழுத்துக்கள் இருக்குது. அதாவது எக்ஸ் டபிள்யூ வி அந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கு. அதுல விக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணறது பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கட்டை 6ஆ பிரிச்சு ஒவ்வொன்றிலையும் ஒரு எழுத்துக்கள் இருக்கு. அது இங்கிலீஷ் லெட்டர்ல ஒவ்வொன்றிலையும் ஒரு எழுத்துக்கள் இருக்கு. இது ஒரு சில எழுத்துக்கள் கொடுப்பாங்க, நம்பர்ஸ் கொடுப்பாங்க, சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. ஸோ எது கேட்டாலும் நம்ம ஒரே ட்ரிக் தான் அப்ளை பண்ண போறோம். இந்த பேப்பர் கட்டை நம்ம கியூபை மடக்கணும். ஸோ அப்படியே மடக்கணும்னா கியூப்னா அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கியூபை மடக்கணும்னா இந்த மாதிரி இருக்கும். அதாவது 6 பக்கம் வரும். ஸோ இந்த கியூபை மடக்குனா இந்த விக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வருதுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா ஃபர்ஸ்ட் எடுத்துக்காங்க. இங்க எக்ஸ் கேட்டாங்களா அப்படியே இங்க 1 விட்டு டபிள்யூ. இதுவே டபிள்யூ கேட்டாங்களா அப்படியே ஆப்போசிட்டா எக்ஸ். அதே மாதிரி விக்கு கேட்டாங்களா ஒய், ஒய்க்கு கேட்டாங்களா வி. நெக்ஸ்ட்
இஜெட்டுக்கு பாருங்க ஒன்னே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது, ரெண்டுலேயும் ஒன்று ஒன்று மிஸ் ஆகுது. அப்போ இஜெட்டுக்கு கேட்டாங்களா யூ, யூக்கு கேட்டாங்களா இஜெட். ஸோ நமக்கு தேவை விக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ விக்கு ஆப்போசிட் என்ன வரும், ஒய் வரும். விக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஒய் இருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் கியூப் அண்ட் டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி சம்ல கேட்டிருக்காங்க. ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பர் கட்டை அப்படியே கியூபா மடக்கணுமா, அதாவது 6 பார்ட் இருக்கு, நம்ம கியூபா அப்படியே மடக்கணுமா, ஆறுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்க, நம்ம எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பரை அப்படியே கியூபா மடக்கணும். ஸோ கியூப்னா எப்படி இருக்கும், கியூப்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும். கியூப்னா இந்த மாதிரி தான் கியூப் இருக்கும். ஸோ இது கியூபா மடக்கும் போது இங்கே மொத்தமாக 6 பக்கம் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பக்கமும் 6 பக்கமும் மாறிடும். ஸோ அப்போ இந்த 6 பாருங்க, இந்த சிம்பிள் பாருங்க, 6க்கான சிம்பிள் இருக்கு. இந்த 6க்கான சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா என்ன சிம்பிள் வரும்னு கேட்டுருக்காங்க. 1 2 3 4 5ல எது வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, ஒரு பிளேஸ் விட்டுட்டு 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6, இதுவே 6க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2. அதே மாதிரி 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 5, 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, 4க்கு ஆப்போசிட், இங்க ஒண்ணே ஒன்று எம்டியா இருக்கு. 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா இங்க 1, 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4. ஸோ அப்ப நமக்கு தேவை 6க்கு ஆப்போசிட்டா, 6க்கு ஆப்போசிட் என்ன வருது, 2 வருது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுனாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் சரி ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்க 1 2 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி கொடுப்பாங்க, ஏபிசிடி மந்த் கொடுப்பாங்க, இல்லை சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க, அதாவது அட்டு ஆஸ் இது மாதிரி சிம்பிள்ஸ் கொடுப்பாங்க. கியூப் வந்து டைஸ்ல அடுத்த மாடல் சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி சம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாவே இந்த மெத்தட்ல எப்படி சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஒரு பிக்சர் மாதிரி இருக்குது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் போல்னு வச்சுக்கலாம். ஒரு பேப்பர் இந்த மாதிரி இருக்குது. இந்த பேப்பரை அப்படியே கியூபா கன்வெர்ட் பண்ணமா பிக்கு ஆப்போசிட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு ஆப்போசிட் கேட்டாங்களா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இங்க எல்லுக்கு கேட்டாங்களா கே, அதே மாதிரி இங்க ஓக்கு கேட்டாங்களா எம், அதே எம்முக்கு கேட்டாங்களா ஓ, அப்படியே ஆப்போசிட். அதே மாதிரி இங்க கே கேட்டாங்களா என். ஸோ இங்க பிக்கு கேட்டாங்களா, பிக்கு பாருங்க பேலன்ஸ் என்ன இருக்குது என். ஸோ பிக்கு கேட்டாங்களா என், என்னு கேட்டாங்களா பி. ஸோ நமக்கு தேவை பிக்கு ஆப்போசிட் என்ன வரும், என் வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதாவது எல்லுக்கு கே, கேக்கு எல், அதே மாதிரி ஓக்கு எம், எம்முக்கு ஓ. ஸோ ஒன்னே ஒன்று பேலன்ஸ் இருக்குது. அப்போ பிக்கு என், எண்ணுக்கு பி. ரீசனிங் டைஸ்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்க 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 பகடை கொடுத்துருக்காங்க. அதுல புள்ளிகள் கொடுத்துருக்காங்க 1ல இருந்து 6 வரைக்கும். எப்பவுமே ஒரு டைஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பக்கம் இருக்கும். 6 பக்கம் ஒரு சில டைம் 1 2 3 கொடுப்பாங்க, இல்ல ஏபிசிடி கொடுப்பாங்க. இங்க புள்ளிகளா கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 6 இந்த மாதிரி புள்ளிகளா கொடுத்துருக்காங்க. இதுல 6வது புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டுக்கான எஸ்ஐ மற்றும் பிசி எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் மற்றும் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இண்டிவிஜுவல் கிளாஸஸும் அட்டன் பண்ணிக்கலாம். இப்போ லைக் மேக்ஸ், சைக்காலஜி மட்டும் படிக்கணும் கூட நீங்க அது கூட படிச்சுக்கலாம். ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல 2 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 2 பகடை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டைஸ்லயும் ஒவ்வொரு பகடையிலையும் மொத்தம் 6 பக்கம் இருக்கும். ஸோ 6 பக்கமும் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளிகள் இருக்கும். ஒரு பக்கம் 1 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 2 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 3 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 4 புள்ளி இருக்கும், இன்னொரு பக்கம் 5, இன்னொரு பக்கம் 6. ஸோ இந்த மாதிரி 2 டைஸ்லயும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுல 6வது புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, கொடுத்துருக்கல எப்பவுமே இந்த மாதிரி 2 டைஸ் கொடுத்தாங்களா, கொடுத்துருக்கிற டைஸ்ல காமனா இருக்கிற புள்ளி பாருங்க, ஏதோ ஒரு புள்ளியோ நெம்பர்ஸோ இந்த மாதிரி காமனா கொடுத்துருப்பாங்க. ஸோ பாருங்க 6 புள்ளி, இங்கேயும் 6 புள்ளி, ரெண்டுமே காமனா இருக்கு. ஸோ இந்த 6ல இருந்து அப்படி கிளாக் வைஸ் ரைட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 6 புள்ளி இருக்குது, அடுத்து எத்தனை புள்ளி இருக்குது, 2 புள்ளி, அடுத்தது 1 புள்ளி. ஸோ அதே மாதிரி இந்த டைஸ் எடுத்தாங்க, ஃபர்ஸ்ட் எத்தனை புள்ளி இருக்குது, 6 புள்ளி, அடுத்தது 4 புள்ளி, அடுத்தது 3 புள்ளி. ஸோ இதுல 2க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 4, அதுவே 4க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 2, 1க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 3, 3க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 1. இங்க 6க்கு ஆப்போசிட் கேட்கறாங்க. ஸோ இதுல 1ல இருந்து 6க்குள்ள என்ன நம்பர் மிஸ் ஆகுது பாருங்க, அந்த நம்பர் தான் 6க்கு ஆப்போசிட்டா வரும். ஸோ இங்க என்ன மிஸ் ஆகுது, 5 மிஸ் ஆகுது. ஸோ அப்ப 6க்கு ஆப்போசிட்டா 5 வரும், 5க்கு ஆப்போசிட் கேட்டாங்களா 6 வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி நம்ம குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கொஸ்டின்ல ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது 6ஆ பிரிச்சு ஒவ்வொரு பிளேஸ்லயும் ஒரு மந்தோட பேர் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேப்பர் வச்சுக்கலாம். இந்த பேப்பரை அப்படியே மடிச்சமா கியூபா மடிச்சா அப்படி வரும், இப்படி வரும். கியூபா மடிச்சா இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி மடிக்கிறப்ப பிப்ரவரிக்கு ஆப்போசிட்டா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கியூப் அப்படிங்கிறப்ப 6 பக்கம். ஸோ அந்த 6 பக்கம் தான் இது. இப்படி மடிச்சுமா இந்த மாதிரி வரும். இந்த பேப்பரை ஃபோல்டு பண்ணுமா இந்த மாதிரி வரும். ஸோ அப்போ பிப்ரவரிக்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எக்ஸாம்பிளுக்கு ஜனவரி கேட்டாங்களா, அப்படியே கடைசியா பாருங்க என்ன இருக்குது, ஜூன் இருக்குது. ஒருவேளை ஜூனுக்கு கேட்டாங்களா ஜனவரி, அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கணும்.
அதே மாதிரி மார்ச் கேட்டாங்களா ஒரு பிளேஸ் விட்டுட்டு ஏப்ரல். மார்ச் கேட்டாங்களா ஏப்ரல் கேட்டாங்களா மார்ச். ஸோ நமக்கு பிப்ரவரி கேட்டிருக்காங்க, அப்போ பிப்ரவரி கேட்டாங்களா ஒரு பிளேஸ் விட்டுட்டு மேக்கு கேட்டாங்களா பிப்ரவரி. அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கணும். இந்த ஒரே ஒரு பிளேஸ் மட்டும் ஃபர்ஸ்ட்டுக்கு கடைசி எடுத்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸ் விட்டு ஒரு பிளேஸ். சரிங்களா? ஸோ நமக்கு தேவை பிப்ரவரிக்கு ஆப்போசிட்டா என்ன வருது? மே வருது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங் டைஸ் அண்ட் கியூப்ல இந்த மாடல கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ நல்லா பார்த்துக்காங்க. இந்த மெத்தட்ல எப்படி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி வீடியோ எண்ட்ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். அந்த ஹோம்ஒர்க் நீங்க சால்வ் பண்ணாவே இந்த மெத்தட் எப்படி ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் கட்னு வச்சுக்கலாம். இதை கியூபா கன்வெர்ட் பண்ணா, கியூப்னா எப்படி வரும்? இந்த மாதிரி வரும். கியூப்னா இந்த மாதிரி வரும். ஸோ கியூபா கன்வெர்ட் பண்ணா இந்த ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட்டா என்ன வந்து கேட்டுருக்காங்க. ஸோ இந்த சம்ம நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த இடத்துல இருக்கிற பிளேஸுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா, அப்படியே இந்த கடைசியாக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு, அது இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா இதுக்கு, ரெண்டும் ஆப்போசிட். இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா இதுக்கு, இது ஆப்போசிட் கேட்டாங்களா இது. நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஒன்னு விட்டு அடுத்தது, இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா ஒன்னு விட்டு அடுத்தது. அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா அதே பிளேஸ் தான், அப்படியே மாத்தி ஆப்போசிட்டா. அதே பாருங்க பர்சன்டேஜ் ஆப்போசிட் கேட்டாங்களா கீழே இருக்கிறது ஒன்னு விட்டு அடுத்தது. ஸோ இதே மாதிரி இன்ஃபினிட்டிக்கு ஆப்போசிட் கேட்டாங்களா இது. ஸோ நமக்கு தேவை ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது? ஒரு டாலர் மாதிரி ஒரு சிம்பிள் இந்த மாதிரி இருக்குது பாருங்க, இங்க இருக்குது. ஸோ இந்த சிம்பிள் தான் இதுக்கு, இந்த ஆஸ் சிம்பிளுக்கு ஆப்போசிட் இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மெத்தட்ல ஒரு 5 சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணா இந்த மெத்தட் எப்படி சொல்லுங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பாருங்க, 5 4 1 3 6 2. ஸோ ஒரு பேப்பர் கட்டுன்னு வச்சுங்களேன். ஸோ இது கியூபா கன்வெர்ட் பண்றப்ப ஒன்னுக்கு ஆப்போசிட்டா என்ன எழுத்து வரும், என்ன நம்பர்ஸ் வரும்னு கேட்கறாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ரீசனிங் டைஸ்ல இந்த மாதிரி 3 டைஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஆப்போசிட் நம்பர் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். கொஸ்டின்ல 3 டைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 3 பகடை கொடுத்துருக்காங்க. அந்த பகடையில 21ல இருந்து 26 வரைக்கும் நம்பர் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் 21ல இருந்து 26 வரைக்கும் நம்பர் இருக்கும். அதுல 24க்கு எதிரா என்ன எண் வரும்னு கேட்டிருக்காங்க. அதாவது 24க்கு ஆப்போசிட்டா என்ன என் நம்பர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஸோ நமக்கு தேவை 24க்கு ஆப்போசிட்டா. ஸோ அது எங்க இருக்குது? இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த 24 பகடையில் இருக்கிற அந்த பேலன்ஸ் இருக்கிற ரெண்டு மொத்தம் 3 நம்பருக்கு இருக்கு. அதில் 24 போக மீதி 2 இருக்கு. ஸோ அந்த 2 நம்பர் வேற எந்த டைஸ்ல காமனா இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா 25 இருக்கு, ஆனா 22 இல்லை. அதே பாருங்க இங்க 25 இருக்கு, 22 இருக்கு. ஸோ இந்த 2 நம்பருமே இங்க காமனா இருக்கு. ஸோ அப்ப இந்த காமனா இருக்கிறது விட்டுருங்க, அதே மாதிரி இந்த காமனா இருக்கிறது விட்டுருங்க. ஸோ அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குது? 21. ஸோ அப்ப 24க்கு ஆப்போசிட்டா பாருங்க, 24க்கு ஆப்போசிட்டா 21 வரும். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைஸ்ல இந்த மாடல கொஸ்டின் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறத பார்க்கலாம். இங்க ஒரு 2 பகடை கொடுத்துருக்காங்க, அதுல புள்ளி கொடுத்துருக்காங்க. அதாவது 1ல இருந்து 6 வரைக்கும் புள்ளி கொடுத்துருக்காங்க. அதுல 4 புள்ளிக்கு ஆப்போசிட்டா எந்த புள்ளி வரும்னு கேட்டுருக்காங்க. கொஸ்டின்ல 2 பகடைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பகடையிலுமே ஒரு குறிப்பிட்ட புள்ளிகள் இருக்குது. இந்த புள்ளிகள் பார்த்தோம்னா எதுவுமே சொல்லலைன்னா, அதாவது புள்ளிகள் பார்த்தோம்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா நம்ம 1ல இருந்து 6 வரைக்கும் வச்சுக்கணும். அதாவது ஒரு பக்கம் ஒரு புள்ளிக்குதுன்னா அடுத்த பக்கம் 2 புள்ளி 3 புள்ளி 4 புள்ளி 5 புள்ளி 6 புள்ளி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல 4வது புள்ளிக்கு ஆப்போசிட்டா என்ன புள்ளி வரும்னு கேட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா, ரெண்டுலையும் பாருங்க ஏதாவது ஒரு புள்ளிகள் காமனா இருக்கும். ஸோ இங்க 2 டைஸ்லயுமே 4 புள்ளி, 2 டைஸ்லயுமே பாருங்க 4 புள்ளிகள் பார்த்தோம்னா காமனா இருக்கு. எந்த புள்ளிகள் காமனா இருக்கோ அதுல இருந்து அப்படியே கிளாக் வைஸ் ரைட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைஸ் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் 4 புள்ளி இருக்குது, அடுத்தது பாருங்க 6 புள்ளி இருக்குது, அடுத்தது 5 புள்ளி இருக்குது. நெக்ஸ்ட் 2வது டைஸ் இருக்கு பாருங்க, 4 புள்ளி, அதாவது ரெண்டுலையும் காமனா இருந்து எழுதணும். 4 புள்ளி, அடுத்தது 1 புள்ளி, அடுத்தது 2 புள்ளி. ஸோ இந்த கொஸ்டின்ல இங்க பாருங்க 6க்கு ஆப்போசிட்டா 1, 1க்கு ஆப்போசிட்டா 6, அதே மாதிரி 5க்கு ஆப்போசிட்டா 2, 2க்கு ஆப்போசிட்டா 5. ஸோ இதுல புள்ளி பார்த்தோம்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கும். இப்போ நமக்கு தேவை 4க்கு ஆப்போசிட்டா என்ன வரும்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ பாருங்க இதுல எது மிஸ் ஆகுது? 3 மிஸ் ஆகுது. அப்ப 4க்கு ஆப்போசிட்டா 3, 3க்கு ஆப்போசிட்டா 4. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த சம் பார்க்க தான் ரொம்ப பெரிய சம் மாதிரி இருக்குது. நீங்க கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, பார்த்தோன்னு குயிக்கா ஆன்சர் பண்ணிடலாம்.